உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். पार्क के बाद आप उधर सिनेमा थिएटर देखेंगे, सिनेमा थिएटर के बाद उधर चर्च देखेगा, चर्च देखने के बाद उधर गणेश मंदिर देखेगा, गणेश मंदिर जाके उधर पूछिए, इसको बाजू में ही है घर, ठीक है? समझे? மொழி தெரியாத ஊர்ல வந்து மசம்மா சிக்கிட்டன. அவரு சொன்னதுல ஒண்ணுமே புரியலையே. ஹிந்தியில பேசி பேசியே என்ன இப்படி கொள்றானுல. அவன் சொன்னதுல எனக்கு 3 வார்த்தை தான் புரிஞ்சிச்சு. சினிமா தியேட்டர்ங்கறான், சர்ச்சுங்கறான், கோயில்ங்கறான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? சாமுண்டீஸ்வரி ஊட்ட கண்டுபிடிச்சு நான் எப்படி போவேன்? கடவுளே, என்னை எப்படியாவது கரை சேர்த்துறா. ஐயோ, இப்படி என்ன தவிக்க வச்சுட்டானே. அங்க ஒரு தலப்பா கட்டி நிக்குது. அதுக்கு கேப்போம். ப்ரோ, हाँ बोलिए पानी पूरी क्या இது மை சிஸ்டர் அட்ரஸ் ओ अच्छा டேக் इंग्लिश नहीं आता हिंदी हिंदी मालूम ஐயோ இந்தியா இங்கிலீஷ் நோவா पानी पूरी का इधर ஐயா தூய தமிழ். இவன் தமிழ்காரனா ஹிந்திக்காரனா? தாப்பா வேற கட்டி இருக்கிறான். ஐயானு தூய தமிழ்ல வேற பேசுறான். இவனை அமைக்கிற வேண்டியதா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நீங்க தமிழால? ஆமா ஆமா, நான் தமிழன் தான். நீங்க தமிழனா ஐயா? என்ன சார், நான் தான் தமிழ்ல பேசுறேன். அப்புறம் என்ன டவுட் உங்களுக்கு? அப்படி இல்லைங்க ஐயா. தமிழ்ல பேசுறவங்க எல்லாம் தமிழர்கள் ஆயிட முடியுமா ஐயா? சரி, அதை விடுங்க. ஆமா, எங்க இருந்து வரீங்க? என்ன பார்த்தா தெரியலையா? நான் தமிழ்நாட்டுல தயா வரேன். அது தெரியுது சார். தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்து வரீங்க? சொந்த ஊர் எதுன்னு கேட்டேன். தஞ்சாவூரு. அட, நம்ம ஊரு. நானும் தஞ்சாவூர் தான் சார். ரொம்ப கிட்ட நெருங்கிட்டீங்க. ஏது நீங்களும் தஞ்சாவூரா? ஆமா சார். ஐயோ, மும்பை வந்து 20 வருஷம் ஆச்சு. ஆமா, என்ன விஷயமா மும்பை வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல ப்ரோ. எங்க ஃபேமிலில ஒரு விசேஷம். சரி. இன்விடேஷன் வைக்கிறதுக்காக நான் இங்க வந்தேன். இதாங்க அட்ரஸ். எப்படி போணும்? ஒரு வழியா காட்டுங்க ஐயா. அட, இந்த அட்ரஸா? ரொம்ப பக்கம் தான். அப்படியே 4 தெரு தள்ளி போனா வந்துரும். ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நடந்தே போலாமா இல்ல ஆட்டோல போலாங்களா ஐயா? ஆட்டோலாம் வேணாம், அநியாயத்துக்கு காசு கேட்பானுங்க. அதுவும் உங்களை பார்த்தாலே தமிழாலும் தெரியுது. அடிச்சு புடுங்காத குறையா கேட்பான். நடந்தே போயிடலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா, நான் வரேன். இருங்க. என்னங்க ஐயா? என்னங்க நீங்க நம்ம தஞ்சாவூர்காரரா போயிட்டீங்க. நம்ம கடைக்கு வந்து ஒரு பீடா ஒண்ணு போட்டு போங்க. இல்லங்க ஐயா, எனக்கு வேண்டாம். பீடாலாம் போட்டு எனக்கு பழக்கம் இல்லங்க ஐயா. என்னங்க நீங்க சிங்கிள் பீடா போறதுக்கு என்ன பழக்கம் வேணும்? அட சும்மா வாங்க நீங்க. இல்லங்க வாங்க. வேண்டாங்க. இல்ல வேண்டாங்க. வாங்க. நம்ம கடை தான், வாங்க. வேண்டாங்க, விடுங்க. இதுதான் நம்ம கடை. நான் போட்டு கொடுக்குற ஒரு பீடாவை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வேண்டாங்க ஐயா, எனக்கு பழக்கம் இல்லைன்னா நீங்க கேட்க மாட்டாங்கிறீங்களே. தமிழ எங்க இருந்தாலும் உபசரிப்புல மட்டும் அவனை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது. எங்க இருந்தாலும் தமிழன் தான். அட்ரஸ் சொன்னீங்க, ஆட்டோக்காரன் பணம் முடுங்குவான்னு நல்லது சொன்னீங்க. இப்போ உங்க கடைக்கும் கூட்டியாந்து வீடா போட்டு தான் ஆகணும்னு அன்பு கட்டளை வேற இடுறீங்க. பாத்தீங்களா? உங்க அன்புக்கு கட்டுப்பட்டு தான் இந்த பீடாவையே நான் போட போறேன். பல ஐட்டங்களை போடுறீங்க போல இருக்குது. வேண்டாங்க ஐயா, சொன்னா கேட்க மாட்டாங்க. சும்மா சாப்பிட்டு பாருங்க. சரி. ஆஹா, சூப்பரா தான் இருக்குது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு போங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த ஏரியாலயே நம்ம கடை பீடா தான் நம்பர் 1. அப்படித்தான் இருக்கணும். தமிழன்னா யாருன்னு காட்டணும். இத பாருங்க, இது ரொம்ப மோசமான ஒரு 5-10ன்னு அடிச்சு புடுங்கிட்டு போயிருவானுங்க. செலவுக்கு காசு இருக்கா இல்ல நான் கொடுக்கட்டுமா? பார்த்தா பாவமா இருக்கு. என்னங்க ஐயா, என்ன பார்த்தா பாவமா இருக்குன்னு சொல்றீங்க? நீ இப்படி சூடு. எல்லாமே 500 rupees. அது மட்டும் இல்ல, கையில கோல்டு ரிங், கழுத்துல கோல்டு செயின், எல்லாமே கோல்டு தான். நாங்கெல்லாம் ட்ரெயின் பஸ்ல எல்லாம் வந்து போற ஃபேமிலி கிடையாது. ஃளைட்ல வருவோம், ஃளைட்ல தான் போவோம். அப்பேற்பட்ட பெத்த ஃபேமிலி. இந்தா வீடாக்கு 500 ரூபாய் வச்சுக்கோங்க. வேண்டாம். இல்ல வேண்டாம். எனக்கு காசெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இதே இந்திக்காரன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நம்மள ஏமாத்திடுவான்மோ. நீ நம்பூர்காரங்கிறதுனால சொன்னேன். அதுவும் நீ நம்ம ஆளு தான்.
படுத்திருக்கிறேன். ஐயோ, இவனுங்க எதுக்காக என்ன இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுவோ? ஐயோ, அட பாவி, ஊர்காரன்னு நம்பின அத்தனையும் உருவிட்டு விட்டுட்டானே. அட்ரா வேற மட்டும் விட்டு போயிருக்கிறான். ஸ்வீட் பீடா கொடுத்தானே, அது இதுக்கு தானா? நல்ல வேலை, இன்விடேஷன் இருக்குது, அதுக்குள்ளார அட்ரஸ் இருக்குது. அம்மாடி, கைய கொஞ்சம் பிடிச்சு தூக்கி விட. அக்கா வாக்கா, கொஞ்சம் தூக்கி விடுக்கா. ஐயோ, தள்ளாட்டமா தானே இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ. சார் வாங்க சார். அப்பா எப்படி இருக்காரு? அப்பா இன்னும் அப்படியே தான் இருக்காரு. அப்பாவை பார்த்து தேன்மொழி தான் ரொம்ப ஃபீல் பண்றா. ஐயோ, நான் ஒருத்தி உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க சார். இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். சரி சொல்றேன். பயப்பட வேண்டாம், அவ காஃபி நல்லா போடுவேன்னு சொல்றா. பயம்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பா உன் கையால காஃபி குடிக்கிறேன், போதுமா? நான் இப்ப எதுக்காக வந்தேன்னா, ஃபங்க்ஷனுக்கு உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். இந்தாங்க, நீங்க 2 பேரும் கண்டிப்பா வந்துடணும். சூப்பரா இருக்கு. எங்க லைஃப்ல எங்களுக்கு இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் உங்க குழந்தை தான் சார். அந்த நன்றி கடனுக்காக இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.